விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டு 2 பலியானார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விக்னேஷ் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் சார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மாயத்தவன்பட்டி பகுதியில் ஜெயராஜ் என்பவருக்கு சொந்தமான நாக்பூர் லைசன்ஸ் உரிமத்துடன் ஜெயந்தி பட்டாசு ஆலை என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் சுமார் 60க்கும் மேற்பட்ட அறைகள் உள்ளன. உரிமையாளர் ஜெயராஜ் என்பவரிடம் ஒப்பந்தத்திற்கு கண்ணன் என்பவர் இந்த பட்டாசு ஆலையை எடுத்து நடத்தி வருகிறார். இந்த பட்டாசு ஆலையில் சுமார் 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் வாகனத்தில் இருந்து பட்டாசு தயாரிக்கக்கூடிய கெமிக்கல் மருந்தை இறக்கும்போது திடீரென எதிர்பாராத விதமாக வெடி விபத்து ஏற்பட்ட நிலையில் புள்ளக்குட்டி மற்றும் கார்த்திக் ஆகிய 2 உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிவகாசி மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் உடல்கள் எதுவும் கிடைக்கின்றனவா என்பது குறித்தும் மல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து குழுக்கள் அமைத்து ஆய்வு செய்தாலும் இன்னும் பட்டாசு ஆலைகளில் விதிமுறைகள் மீறுவது என்பது தொடர்கதையாகி வருகிறது. உரிமையாளர்கள் மட்டுமே ஆலையை நடத்த வேண்டும் என விதிமுறைகள் விதித்தாலும் உரிமையாளர்கள் மற்ற நபரிடம் ஒப்பந்தத்திற்கு விடுவது தொடர்கதையாகி வருகிறது. இதுபோன்று விதிகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக எழுந்துள்ளது.